ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இது தையலும் கதையும்ல அடுத்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒர்க் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ரொம்ப நாளாக நம்ம ஸ்டோரிஸ் போடாமல் இருக்கோம். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இனிமேல் அந்த மாதிரி லாங் கேப் விடாமல் ஸ்டோரிஸ் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஸ்டோரி நான் ட்ரிப் போனதை பற்றி தான் பேச போகிறேன். ஆக்சுவலி இது ஒரு ட்ரிப் போனதெல்லாம் ஒரு ஸ்டோரியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் 5 இயர்ஸ் கழிச்சு நான் ஒரு ட்ரிப் போயிருக்கேன். ஆஸ் எ டெய்லராக நான் ட்ரிப் போகிறதுக்கு பற்றி நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு ட்ரிப் போகிறத பற்றி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கூட, இல்லை நம்ம வீட்லேயே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கூட, போகலாமா, வெளியே போகலாமா, இல்லை நம்ம ஒரு அளவுக்கு ஸ்டேட்டஸ் ஒரு லெவல் மேலே வந்ததுக்கப்புறமா வெளியிலலாம் போய் சுற்றலாமா அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டோரி. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டோரியும் கேட்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நாம் பிறந்ததுக்கப்புறமா ஸ்கூல், காலேஜ், கம்பெனி, ஆஃபீஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எல்லாமே நமக்கு ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்க அப்படின்னா, பிஃபோர் மேரேஜ் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மட்டும் கிடையாது, நம்மளை சார்ந்தவங்களும் சேர்ந்து தான் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். பிஃபோரும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கும் ஆஃப்டர் மேரேஜுக்கும் இன்னுமே அதிக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் முடித்து காலேஜு, கம்பெனி இதெல்லாம் போய் முடித்து ஹோம் மேக்கராக ஆல்ரெடி எடுத்து வச்சதுக்கப்புறமா எந்த ஒரு ஸ்டெப், அதாவது ஒரு சின்ன விஷயம் வீட்டுக்கு வெளியில் நாம் போக போகிறத பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னாலே அதை சுற்றி ஒரு 4 பேர் நிற்பாங்க. அந்த 4 பேரை நம்ம மென்டலி நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இதை பின்னாடி எந்த மாதிரி கேள்வி எழுப்புவாங்க அப்படின்னு இருக்கும். ரீசன் எப்படி அப்படின்னா, வேலை வெட்டிக்கே போகாத ஹோம் மேக்கருக்கு இது புரியும். அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம வீட்லேயே இருக்கோம், என்னதான் இருந்தாலும் அவங்களா யோசிக்கிறதும் சரி, சுற்றி நமக்கு இருக்கிற ப்ரெஷரும் சரி. ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போவாங்க, ஹோம் மேக்கராக நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோன்னு யோசித்து டெய்லரிங், ஆரி ஏதேதோ ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலி டெய்லரிங் ஆரம்பத்தில் நான் ட்ரை பண்ணது எல்லாமே செல்ஃப், அதாவது எனக்கு நானே பூஸ்டப் பண்ணிக்கிட்டு நம்ம ஏதாவது பண்ணணும், ஏதாவது சம்பாதிக்கணும், எல்லாமே செல்ஃபாகவே பூஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிறது ஈஸி, நம்ம ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம். யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் நான் பார்ப்பேன், மோட்டிவேஷனாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, நான் டெய்லரிங்கை கற்றுக்கிட்டது, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது, இது எல்லாமே ஏதோ ஒன்று, ஒரு சப்போஸ் போர் அடிக்க ஆரம்பிக்குது, நம்ம அதை கைவிட்டு பாடுறோம் அப்படின்னா கூட அதை கைவிடாத மாதிரி வீட்டில் சில சம்பவங்கள் நடக்கும். சரி, மறுபடியும் நம்ம வெளியில் போகலாம், ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களை சுற்றி ஏகப்பட்ட இஷ்யூ வரும். நார்மலாகவே வெளியில் போகணும் அப்படின்னாவே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. அதுவும் ஒரு ஹோம் மேக்கராக ஒரு குழந்தைய வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி, புதுசாக கல்யாணம் இருக்கலாம், இல்லை குழந்தை பெற்றிருக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும். மேரேஜ் ஆகி புதுசில் போகவே கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும். எனக்கு நிறைய இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, அப்போ இருக்க மென்டாலிட்டி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத தவிர்த்து வெளியில் போகணுங்கிற மைண்ட் செட்டே வரலை. நம்ம தான் இங்கே தான் ஹாப்பியாக இருக்கோம்ல, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இப்போ ட்ரை பண்ணுவோம், நம்ம அடுத்து என்ன ஆகும்னு ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறமா இதை பற்றியெல்லாம் யோசிக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி கொண்டு வந்துட்டேன். அந்த மென்டாலிட்டிக்கு கொண்டு வரப்பட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அந்த மென்டாலிட்டி யோசிச்சு தான் ஆகணும். ஏன்னா நீ யோசிக்கலனாலும் அதுதான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வீட்டிலேயே இருந்தப்போ எனக்கு வெளியில் போகிறத பற்றியெல்லாம் பெருசாக ஐடியா கிடையாது. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணணும், நம்ம கண்டினியூவாக டைமுக்கு ப்ளவுசஸ் கொடுக்கணும், அடுத்து ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணும், இல்லை அதில் ஒரு அப்டேட் இருக்கணும், இந்த மாதிரி மைண்ட் செட்லேயே போயிடுச்சு. உடனே ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது வீடியோஸ் போடணும், இன்றைக்கி என்ன போடலாம், நாளைக்கு என்ன போடலாம், இது எல்லாமே ஓகே தான். ஆனால் இது எல்லாமே தாண்டியும் இன்னொரு லைஃப்பும் இருக்குது. அந்த லைஃப்பும் நீங்கள் என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். நான் எதை வச்சு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இருந்த என்னோடய மைண்ட் செட்டும் ஒரு ட்ரிப் அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத, நம்ம போகவே போகாத லாங், அந்த ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மைண்ட் செட்
மாறும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நைட்டில் நம்ம ஒரு திங்க் பண்ணுவோம், மார்னிங் விடுஞ்சதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயமாகவே யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மென்டாலிட்டி மைண்ட் செட் வந்து மாறும். அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், சேடாக இருக்கட்டும், அதை ஓவர் கம் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து சில விஷயம் பண்ணுறதுக்கும் ஒன் டைம் வெளியில் போனதுக்கும் எல்லாமே புதுசாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, வெளியிலனா வந்து இது சுற்றி போகாமல் இருப்பீங்களான்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாமே போயிருக்கோம். பட் அதாவது ரொம்ப லாங்காக ஒரு 2 days 3 days அந்த மாதிரி ஸ்டே பண்ணி அதெல்லாம் வந்து போனதே கிடையாது. பிஃபோர் மேரேஜ் வந்து அனுப்புனதும் இல்லை, அது வந்து அந்தளவுக்கு நமக்கு அமையவும் இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் வந்து அமைச்சிக்க விரும்பலை, அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. பட் வெளியில் போகிறது முக்கியமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முக்கியம். அது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே சுற்றுறதுக்கும் வெளியில் போயிட்டு வந்து உங்களோட மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன தான் நீங்கள் உங்களையே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு வீடியோஸ் பார்த்து ஏதாவது அடுத்து சாதிக்கணும்னு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் தனியாக தான் இருப்பீங்களே தவிர்த்து அந்த உலகத்தில் யாருமே வர முடியாது. நீங்கள் டெய்லரிங், ஆரி, அந்த எது வேணாலும் செல்ஃபாக எடுத்து பண்ணுறவங்க கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க அதுக்குள்ளே போகும்போது அவங்க அது ஒரு தனி உலகத்தில் இருப்பாங்க. மற்றவங்க உலகத்தில் அவங்களும் ஜாயின் ஆக மாட்டாங்க, அவங்க உலகத்தில் மற்றவங்களையும் ஜாயின் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு டெய்லர் சொல்கிறது ஒரு டெய்லருக்கு தான் வந்து புரியும். அந்த மாதிரி வந்து அந்தந்த ஃபீல்டில் இருக்கவங்க மட்டும்தான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனால் வெளியில் போகிறது அப்படி கிடையாது. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பீப்புளை வந்து மீட் பண்ணணும். நிறைய மென்டாலிட்டி இருக்கிறவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க, நிறைய பேரை மீட் பண்ணணும். அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போனால் கூட ஓகே தான், இல்லை 2 years ஒன்ஸாவது வெளியில் போயிடுங்க. என்ன மாதிரி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி வந்து ரொம்ப லாங் கேப் விடாதீங்க. நாங்களே நினச்சா கூட போக முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நினைங்க, நாங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா பிஃபோருக்கும் நான் போயிட்டு வந்ததுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஹாப்பினஸ் வந்து சொன்னால் தான் புரியாது. வெளியில் ஒரு விஷயத்தை நம்ம சுற்றி ரெகுலராக பார்க்குற ஒரு இடத்துக்கும் வெளியில் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வர இடத்துக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மைண்ட் செட்டே ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் எல்லாத்தையும் மைண்ட்லேருந்து தூக்கி தூரம் போட்டுட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டைமுக்கு கொடுக்கணும், இது அதுன்னு எதுவும் இல்லாமல் எல்லாமே பண்ணணும். அதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறது வந்து பெரிய விஷயம். நீங்கள் எதை பண்ணாலும் அந்த ஃப்ரீயாக இருக்கிற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வராது. நான் இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போவேன், அக்கா வீட்டுக்கு போவேன், நிறைய வேலை போவேன் வருவேன், நிறைய டைம் வெளியெலாம் போயிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, வந்து இந்த ப்ளவுஸை கொடுத்துடலாம், இந்நேரம் உட்காந்துருந்தா இந்த ப்ளவுஸ் முடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு ட்ரிப் அப்படின்னு போகும்போது மென்டலி நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு எதுவுமே இல்லை, நம்ம வந்து ஜாலியாக வேடிக்கை பார்க்கணும், ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டு அந்த ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணுற ஃபீலே வேறு தான். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் வந்து எடுக்கலாம், டெய்லரிங் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், செல்ஃபாக நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் அது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் பண்ணாதீங்க என்ன மாதிரி. ஏன்னா நான் வந்து சம்பாதிக்கணும், ஓகே, நான் வந்து சம்பாதிக்கணும்னு அவசியம் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி, சம்பாதிக்கணுங்கிறது இப்போ எல்லாருக்குமே அவசியம் தான். சம்பாதிக்கணும், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும், எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும், எல்லாமே ஓகே தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏஜ் ஆகுது, உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறுது, உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் வந்து சேஞ்ச் ஆகும், மென்டலி நீங்கள் நிறைய டிஸ்டர்ப் ஆவீங்க. நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள், ஆனால் வந்து பண்ணதுக்கான அர்த்தம் இருக்கணும். அது எல்லாமே நம்ம பண்ணி என்ன பண்ணோம், என்ன லைஃப்பில் என்ஜாய் பண்ணோங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது. லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறது மட்டுமே லைஃப் கிடையாது. ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு காப்பாற்றிக்கணும், இல்லை நீங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் என்ஜாய் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து அப்படி ஒரு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி